கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போய் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற தேவன். நாம் தேவனிடத்தில் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாம் அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம். அதே நேரம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்பது தான். விசுவாசம் என்றால் உதாரணமாக ஒரு பெற்றோரும் குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டோமானால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அந்த பெற்றோர்களிடத்தில் கேட்பார்கள். என்ன அடிப்படையில் கேட்கிறார்கள் என்றால், அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு புரிந்து கொள்ளுதல், அவர்கள் பெற்றோர்கள் மேலுள்ள ஒரு விசுவாசத்திலே அவர்கள் அதை ஒரு அதிகாரமாக, அவர்களுக்குள்ள ஒரு உரிமையாக அதை எடுத்துக்கொண்டு கேட்கிறார்கள். அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் இந்த குழந்தைகளைப் போல இயேசு நமக்கு தருவார். இது நமக்கு உரிமை, அவர் நமக்கு தர வல்லமையுள்ளவர், அவர் அதை தருவார் என்ற விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு அதை செய்வார். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து, அதாவது அவரும் அவருடைய சீஷர்களும் அநேக திரளான ஜனங்களும் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். எதற்கென்றால் அவளுடைய சரீரத்திலே ஒரு நோய், அதாவது உதிரப்போக்கு என்ற ஒரு சுகவீனம் 12 வருடங்களாக காணப்பட்டது. பல வைத்தியர்களை அவள் நாடியும் மருந்துகளை செய்தும் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விட்டு கூட அவள் மருத்துவம் பார்த்தும் அவளுடைய நோய் சுகமாகவில்லை. அப்பொழுது அவளுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகல நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்தது. அதன்படியே அந்த திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சீஷர்கள் அவரை சூழ்ந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை யாரும் தெரியாமல் போய் தொட்டு விட்டாள். ஆனால் அப்பொழுது இயேசு கேட்டார், யார் என்னை தொட்டது என்று. சீஷர்கள் கேட்டார்கள், ஐயரே, இவ்வளவு திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க யார் உம்மை தொட்டது என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், இல்லை, ஒருவர் என்னை தொட்டதுண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். அப்பொழுது இந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்க கூடாது என்று சொல்லி, இப்படி நான் தான் தொட்டேன், எனக்கு இந்த மாதிரி சுகவீனம் இருந்தது என்று சொன்னபோது இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய வல்லமையினாலே எதையாவது நமக்கு எதிர்பார்த்திருக்கிற நாம், அதாவது நமக்கு சுகங்களோ வேறு எந்த காரியத்திலும் தேவன் அவருடைய வல்லமையினாலே அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் நம்மிடத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும். அதை தான் இயேசு சொன்னார், மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசம் இல்லாத ஜெபங்களை ஏறெடுக்கிறதுனாலும் விசுவாசம் இல்லாத காரியங்களை தேவனுக்கென்று செய்வதனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சமாதானத்தோட போய் என்றார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சரீரங்களில் உள்ள சுகவீனங்களுக்காக நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிப்போம். யாரிடத்திலும் நாம் சொல்ல வேண்டும் என்று கூட கிடையாது. இந்த ஸ்திரீ யாரும் தெரியாமல் இயேசுவை தொட்டால், அதே போன்று நம்முடைய அறைக்கதவை பூட்டி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவர் சுகமாக்கும் வரை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு விசுவாசம் தேவை என்றும்
தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் விசுவாசம் எங்களுக்கு வேண்டுமென்று எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுடைய நோய்களை எல்லாம் சுகமாக்க, எங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.